விஜய் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொள்வதற்காகவே சொந்தமாக எடுத்த படம் தான் மாஸ்டர். மாஸ்டர் வசூல் அதிகமாக இருந்துச்சு. அந்த வசூலை வந்து விக்ரம் பிரேக் பண்ண ரஜினியை வச்சு வேறு யாரும் படம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாத நேரத்தில் ரெண்டாவது அர்ச்சனா கல்பத்தி அகரம் சொல்கிற மாதிரி கோல்டு மெடல், வெள்ளி மெடல், வெங்கல மெடல் மூணுமே விஜய் தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எங்கே பார்த்தாலும் கோட்டு பற்றி தான் பேச்சா இருக்குது. அந்த மாதிரி அர்ச்சனை கல்பத்தி அகரம் வந்து விஜயோட ரசிகை. அதுக்காகத்தான் அவங்க ஏற்கனவே ஒரு படம் பிகில் படம் அவங்க பண்ணாங்க. அந்த படமே அவங்களுக்கு வந்து லாபம் இல்லைங்கிறது தான் அப்போ சொல்லப்பட்ட தகவல். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு பொம்பளை மனசை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் வசூலில் ஒருத்த மாட்டான், தயாரிப்பாளர் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த படம் சம்மந்தமான ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தகவல் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த படத்தை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து கட்சி அறிவிச்சதுக்கு முன்னாடி நடிக்கிற படம். இந்த படத்தை வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்கள். ஏன்னா ஆளுங்கட்சியோட நெருக்கடி, இந்த பிரச்சனையெல்லாம் வருமோன்ற ஒரு பயத்தில் யாருமே வாங்காமல் இருந்ததுனால தான். இப்போ ரெட் ஜெயினில் ஏற்கனவே வியாபாரம் மற்ற பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். ராகுலுங்கிறவர் அவரோட கம்பெனியில் வாங்கியிருக்கார், ரோமியோ பிக்சர்ஸ், 70 கோடி ரூபாய் எம்ஜி மினிமம் கேரண்டி அடிப்படையில். இது கடைசியாக வந்த லியோ படத்தினுடைய வசூல் எல்லாம் அது எம்ஜி அடிப்படையில் விற்கப்பட்டதை விட 30% கம்மி. லியோ படத்தை விட அது எல்லாமே கம்மியாக தான். சேட்டலைட்டு, ஃபேமஸ்ஸு, டிஜிட்டல் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார், படம் பார்க்க ஆடியன்ஸ் வருவானா இல்லை இந்த பயத்தில் வேறு வழியே இல்லாமல் இந்த வியாபாரத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் முடிச்சு. ஆனால் இப்போ அவங்க வெளியில் பேசுகிற பேச்சுங்கிறது வந்து வேறு மாதிரியான துணியாக இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு ஹீரோவை நம்பித்தான் 200 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து 400 கோடி ரூபாய்க்கு படம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொள்வதற்காகவே சொந்தமாக எடுத்த படம் தான் மாஸ்டர். லலித் சாரை நிர்வாக தயாரிப்பாளரை போட்டு அதில் தான் அவருக்கு 100 கோடி ரூபா சம்பளம்னு ஆகி அப்புறம் அதுக்கு முன்னாடி 125, 150 ஆச்சு. ஆனால் இப்போ திடீர்னு அவங்க வந்து 200 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. படத்தோட பட்ஜெட் 400 கோடின்றாங்க. வெங்கட் பிரபு அந்த அளவுக்கு செலவு பண்ணி படம் எடுக்கிற கேரக்டரில் ஒரு 50 லட்ச ரூபாக்குள்ளே சென்னை 28ன்னு எடுத்துகிட்டு 10 கோடி ரூபா வசூல் பண்ண கேரக்டர். அவங்க சொன்னால் நம்பித்தான் ஆகணும். இப்போ அவங்க கிளப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டிலே அதிகமான வசூல் சக்கரவர்த்தின்னு பார்த்தா விஜய் தான். விக்ரம் படத்தோட லியோ அதிகம்னு சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் தமிழ்நாட்டில் கமல், ரஜினி, அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ் இவங்களை எல்லாம் விட விஜய் தான் அதிகமான வசூல். அதுக்கு அவங்க ஒரு கம்பேரிசன் சொல்லும் போல தான் மாஸ்டர் வசூல் அதிகமாக இருந்துச்சு. அந்த வசூலை வந்து விக்ரம் பிரேக் பண்ணிச்சு, 500 கோடி ரூபா வசூல் பண்ணி. அதை வந்து லியோ பிரேக் பண்ணிடுச்சு 600 கோடி ரூபா. அப்படின்னா அது இடையில கேள்விகள் வருது. ரஜினிகாந்தனுடைய கேரியர் ஜெயிலர்னு ஒரு படம் வந்திருக்கு. அவர் பண்ண படங்கள்லையே அவர் நடித்த படங்களை தயாரித்த சன் பிக்சர்ஸு மிகுந்த சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் ஜெயிலர் படத்துக்கு தான் ரஜினிகாந்தை கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. கார் கொடுத்தாங்க. கார் வந்து டைரக்டருக்கு இதெல்லாம் பண்ணாக்க சன் பிக்சர்ஸு, சன் டிவின்ற ஒரு மிகப்பெரிய ஜானம் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி ஒரு ஜெயிலர் படம் அப்போ எந்த அளவுக்கு லாபம் கொடுத்துருக்கோம். அவங்க பகிரங்கமாக அறிவிக்கலை. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு தெரிய வரவு செலவாகும். அதில் அபரிமிதமான லாபம் வந்தது உண்மைதான். அதுக்கு காரணம், அதுக்கு முந்தி ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸில் நடித்த படங்களுக்கு வாங்கின சம்பளம் என்பது 120 கோடி ரூபா. அந்த படம் ஓடலை. அதனால் இந்த படத்துக்கு சம்பளத்தை நீங்கள் குறைச்சா தான் படம் பண்ண முடியும் சன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிச்சு. ரஜினியை வச்சு வேறு யாரும் படம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாத நேரத்தில் ரஜினி காம்ப்ரமைஸ் ஆகி 80 கோடி ரூபா சம்பளத்துக்கு நடித்த படம் செய்யலை. அது எதிர்பாராத வகையில் அந்த படத்தினுடைய வசூல் எகிரி அடிக்கும் பொழுது வந்து சொன்னார்,
ரெண்டாவது இவங்க அர்ச்சனா கல்பத்தி அகரம் சொல்கிற மாதிரி இங்கே வந்து யாருமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா விஜயை ஒரு தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன்று இங்கே நம்பர் ஒன்றும் இல்லை. இன்றைய சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ஆண்டு இது வரைக்கும் 7வது மாதம் முடிஞ்சு 8வது மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் வந்துருச்சு. இது வரைக்கும் வெளியான படங்கள்ல நீங்கள் லாபகரமான படம் சூப்பர் ஸ்டார் படம்னு பார்த்தீங்கன்னா வாழையை தான் சொல்ல முடியும். அந்த படத்தினுடைய முதலீடு அதனுடைய வருவாய். அதனால தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லும் பொழுது சொன்னார், தங்களா 100 கோடி ரூபா வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து 2 வாரம் கழிச்சு அறிவிக்கும் பொழுது தங்களானுடைய முதலீட்டுக்கும் இந்த வசூலுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஒரு லாபகரமான படம் இல்லைன்னு சொன்னார். வாழை லாபகரமான படம்னு சொன்னார். எப்படி லாபகரமான படம்னா, நீங்கள் வந்து 3 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட ஒரு படம் 30 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய்க்கு அந்த படம் பிஸ்னஸ் ஆகி பாக்கெட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட 20 மடங்கு அந்த படத்தில் லாபம். அவன் தானே சூப்பர் ஸ்டார். முதலீடை பொறுத்து அந்த லாபத்தோட அளவு வந்து இதாக வேறுபடும். பண்ண முடியும். நீங்கள் கடையே போகிறீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னாக்கா அந்த 10 ரூபா பொருள் 100 ரூபா மதிப்புனா 10 மடங்கு லாபம். நீங்கள் 10 ரூபா பொருளை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா நஷ்டம் தானே. இப்போ நீங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ராயனாக இருக்கட்டும், அல்லது கேப்டன் மில்லராக இருக்கட்டும், இல்லை சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா பட்ஜெட்டை போட்டு படம் எடுத்துட்டு 101 கோடி ரூபா வசூல் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எதுக்கு என்ன பெருமை இருக்கு? இப்போ அர்ச்சனா கல்பாத்தி சொல்கிறாங்கல்ல, லியோ படம் பயங்கர சக்ஸஸ்ன்னு, அவங்க சொல்கிற தகவல் உண்மையானதா? அவங்க சொன்ன தகவல் உண்மை. எப்படின்னா, நீ ஒரு சின்ன கம்பாரிசன், வாழை படம் சென்னையில் 127 ரூபா டிக்கெட் அந்த படத்துக்கு சத்யம் தியேட்டரில். இதுவே புறநகருக்கு போனீங்கன்னாக்க 70 ரூபா 60 ரூபா 90 ரூபா ஆக்சுவல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிக்கெட் ரேட்டில் தான் வாழை படத்துக்கு டிக்கெட் விற்கப்படும். அந்த படம் தமிழ்நாட்டில் 20 கோடி ரூபா வசூல் பண்ணுது. நீங்கள் அதுவே லியோ படத்துக்கு நீங்கள் அன்றைக்கி டிக்கெட் விற்றது என்ன விலைக்கு விற்றாங்க? 500 1000. ஸோ ரசிகன் அவனுடைய ஆர்வத்தை பயன்படுத்தி இன்னைக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து விஜய் படம் கோர்ட்டுக்கு வந்து சென்னை சத்யம் தேட்டரில் 127 ரூபா 6 பைசா டிக்கெட்டு ஆன்லைனில் புக்கிங்கு. இதுவே திருவாரூர் தைலம்மா தேட்டரில் 300 ரூபா டிக்கெட் ப்ரைஸிங். இதை விட வசதி குறைவான தேட்டர் தைலம்மா, இதை விட புறநகர் பகுதி திருவாரூர் தைலம்மா. மதுரையில் டிக்கெட்டு 500 1000 ரூபா. இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் காமிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த முதல் நாள் ஒரு மிகப்பெரிய வசூல் அதிரடியாக ரசிகர்கள்ட்ட பிக் பாக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன கொடுமை நினச்சி பாருங்கள். சென்னை சத்யம் தேட்டரில் 60 ரூபா பாக்ஸில் எல்லாம் ஹாயாக உட்காந்து பார்க்குறதுக்கு 127 ரூபா 6 பைசா. இதுவே கூடுவாஞ்சேரியில் படம் பார்க்குறவனுக்கு 300 ரூபா 500 ரூபா. இப்படித்தான் லியோ படத்திற்கு தமிழ்நாட்டில் எல்லாம் உலகம் முழுவதும் அந்த படத்துக்கு முதல் வாரம் வசூல் பண்ணப்பட்டது. ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி தமிழ் படங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, அங்கே இந்த ப்ரீமியர் ஷோங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த ஷோவில் படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் ப்ரைஸிங்கெலாம் நீங்கள் தேட்டர் டிக்கெட்லாம் கிடையாது. அதுக்கான என்ன ரிசப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி $10 $100 வரைக்கும் விலை இருக்குது. அதில் படம் பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கௌரவமாக கருதுகிறாங்க. இன்றைக்கி பிரபாஸ் படம் ஒவ்வொரு படமும் கோடிக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணுறதுக்கு காரணம் வெளிநாடுகளில் இந்த மாதிரியான ப்ரீமியர் ஷோ தான். அப்படித்தான் லியோ படத்துக்கு ஆச்சு, கோட் படத்துக்கு அப்படித்தான் ஆகப்போகுது. இப்போ கோட் படத்தோடைய பிஸ்னஸ் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பிஸ்னஸ்? அதாவது கோட் படம் அந்த அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு இந்த படம் வியாபாரம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு 70 கோடி ரூபா அவங்க கொடுத்துருக்கிறது மினிமம் கேரண்டி. இந்த படம் 150 கோடியோ 175 200 கோடி வசூலாச்சுன்னா கூட கூடுதல் வர்றது ஓவர்ஃப்ளோ வந்து தயாரிப்பாளருக்கு வரப்போகுது. டிஜிட்டல் சேட்டலைட்டு எஃப்எம்எஸ் எல்லாமே அவங்க அந்த பட்ஜெட் அவங்க சொல்கிற 400 கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. 400 கோடி ரூபா பட்ஜெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் சம்பளம் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 கோடி ரூபா, 300லேருந்து 350 கோடி ரூபா. இது வந்து பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு பிரேக்கினம் ஆகி லாபம் வந்துருச்சு. பட் இந்த படம் திரையரங்கில் எந்த அளவுக்கு வசூல் பண்ணும் அப்படிங்கிறது 3 நாள்லேயே தெரிஞ்சிடும்.
அந்த வசூல் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்போ தமிழ்நாடு பூரா எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சரி, மால் தேட்டரை தவிர்த்து எங்கே டிக்கெட் வாங்கினோம்னாலும் 250 to 500 முதல் வாரம் கம்பல்சரி அந்த டிக்கெட் ரேட்டை விற்று தான் ஆகணும்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கார். அப்படி விற்கப்படும் பொழுது நீங்கள் அதாவது யூஸ்வலாக வசூலாகக்கூடிய வசூலை விட மடங்கு வரும், 3 மடங்கு வசூலாகும். இதை நீங்கள் சாதனையாக சொல்ல முடியாது. நாங்கள் டிக்கெட்டை பிளாக்ல விற்றோம், குறுக்கோளியில் விற்றோம், அதிகமாக விற்று சம்பாதிச்சோம்னு எந்த தயாரிப்பாளர் சொல்ல முடியுமா? ரெண்டாவது, உங்களுக்கு போட்டியால் இல்லை. இப்போ இந்த படம் கோட் மட்டும் தான் வெளியாகுதா? கோட் மட்டும்தான். அதாவது இந்த வாரம் வெளியாகிறதுல கோட் மட்டும்தான். கோல்டு மெடல் வந்து கோட்டுக்கு தான். வேற யாராவது அந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டா இல்லை, நான் மட்டும்தான். கோல்டு மெடல், வெள்ளி மெடல், வெங்கல மெடல் 3மே விஜய்க்கு தான். ஸோ நீங்கள் மற்ற யாரையுமே படம் ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து விஜய் இப்போ ஒரு கட்சி தலைவர், இப்போ அந்த கட்சிக்காரங்கெல்லாம் தலைவர் படவங்க பட்டை கிளப்புற மாதிரி கூட்டம் குமியணும், அப்போ தான் நம்ம வெயிட்டை காமிக்க முடியும்ட்டு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கிளைக்கழகங்கள் பூரா கோட் படத்துக்கு ஆளை கொண்டு வரும். அதனால தான் அந்த படத்துக்கு இது வரைக்கும் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்திரிகையாளர்கள் புகைப்படமோ பத்திரிகையாளர் சந்திப்போ எதையுமே நடத்தாமல் நாங்கள் யார் தெரியுமான்ற தெனாவட்டில் இருக்காங்க. தயாரிப்பாளரும் சரி, அடுத்த தமிழகத்தை ஆளணும்னு நினச்சிருக்கக்கூடிய விஜயும் சரி, அதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது படம் வெளியே வந்தால் தான் தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.